கிர்ரு கிராஸ் அப்படிதானே? இது ஒரிஜினல் கிடையாது, கிர்ரு கிராஸ் மாடு. ஒரு 2000 மாடா இருக்குமாண்ணே? 2000 கிடாரி தான். கண்ணு கிடாரி கண்ணு. மாடு குணம் எல்லாம் எப்படின்னா இருக்கும்? குணம் நல்லா தான் இருக்கும். குணம் எல்லாமே ரொம்ப சாதுவா இருக்கும். கிரு மாடுனாலே உதைக்கலாம் சொல்லலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே. மாடு கறவை எவ்வளவு வரும்? 9 லிட்டர். 9 லிட்டர் தப்பு வராது. ஒரு 8க்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடா இல்ல எப்படின்னு? மேய்ஞ்ச மாடு தான். மேய்ஞ்ச மாடு தான், காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். எப்படின்னா சொல்றீங்க? 47 சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 40 தான் கேள்வி இருக்கு. 8000 தக்கத்துல மாடு நிக்கு. எவ்வளவு நம்ம ஃபைனலா விடலாம்ண்ணே? 45 கொடுக்கலாம். என்னன்னா 45 கொடுக்கலாம். 45 கொடுக்கலாம். ஆனா நல்ல சூப்பரான மாடு. ஒரு 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கிடலாம். நம்ம எந்த ஊர்ண்ணே? கேட்டா நம்பர் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 99 40 92 979. சரி ஓகே. வந்தா அந்த மாடு வாங்கிக்கலாமா? வந்தா மாடு வாங்கிக்கலாம். சரி ஓகே. நல்லா இருக்கும். நல்ல ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போய் எடுத்தானே? ஆமா. ஜெர்சி கண்ணு மாடு தானே? ஜெர்சி அது. ஜெர்சி மாடு. கண்ணு வந்து கிடாரி கண்ணு. மாடு எத்தனை பேரா மாடு இருக்கும்? இது 2ஆம் பேர். 2ஆம் பேர் மாடு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காவ? கறவை இப்போ அவங்க சொல்லி 10 சொல்லிருப்பாவா. 3-4 லிட்டர் இருக்கும். 3-4 லிட்டர் இருக்கும் அப்படிதானே? ஒரு நாளைக்கு 4 தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். 2 தான் இருக்கும். உங்க எப்படின்னா நல்ல கறக்குமா பால்? அங்க போன ப்ரோ இல்ல. என்ன ஏற குடுப்பியாங்க? என்ன ஏற குடுப்பிய? அங்க வந்து மிச்சர் போடும், பச்சை போடும், புளிமுத்து போடும். 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவுயா? நேரத்தில் 35 38 ரூபா. 38. இந்த மாடு எவ்வளவு விலை சொன்னாவ? மாடு இப்போ 40 ரூபா. என்ன 40 ரூபா சொன்னா? எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியோ? ஃபைனல் 35 முடிச்சிருக்கிய. ஓகே ஓகே. சந்தை எப்படி இருக்கு? அங்க இருந்து வந்து மாடு வாங்க வரீங்களா? சந்தை எப்படி இருக்குயா? அந்த சில நேரத்துல உள்ள மாடு நல்லா இருக்கும். ஒரு சில டைம்ல மாடு சுமாரா தான் இருக்கும். சில நேரம் ஏமாத்திரும். நம்ம மேலப்பாளைய சந்தையில சென பாக்கல நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆளு அப்படிதானே? ஆமா. சிறந்த ஆளு. சென நம்ம தட்டி பார்த்து சென பார்க்க சொல்லல. சரி, எந்த மாடு எத்தனை மாசம் இருக்கு? தட்டி காட்டுங்க பாப்போம். 8 மாசம் இருக்கு. கரெக்டா காட்டுங்க பாப்போம். கண்ணுட்டி எங்க இருக்கு? காட்டுங்க. 7 இருக்கு. இந்த இடத்துல கண்ணுட்டி இருக்கு. கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம். 8 மாசம் சென கரெக்டா இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. கரெக்டா சொல்லிருக்கேன். எவ்வளவு பைசா வாங்குவீங்க ஒரு மாடு பாக்க? 30 மாடு வாங்க 500 ரூபா வாங்குவீங்க. எத்தனை வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க? 40 வருஷம். நம்ம எந்த ஊரு? வீரசாமி. இந்த மாடு எவ்வளவு வாங்குனீங்க? 38. சரி ஓகே. இந்த மாடு கரெக்டா ஈன பருவத்து சன 1.5 மாசம் ஆகும். அப்ப என்ன வேலைக்கு போகும்? 45. எவ்வளவு பால் இருக்கும் இந்த மாட்டுல? பால் 8 லிட்டர் இருக்குமா? இல்ல 4 நாளைக்கு 9 லிட்டர் வரும். 9 லிட்டர் பால் கன்ஃபார்மா வரும். சரி ஓகே. சந்தை எப்படி வரோம்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 மாடு நல்ல சூப்பரான மாடு. 2 பல்லு தான் போலுக்கிறேன். ஆமா, 2 பல்லு தான். கண்ணாவரம் தானே? கண்ணாவரம் தான். நல்ல எது ரைட்டு எது லெஃப்ட்? வாங்கிட்டு வந்தது. சரி ரைட்டு. நல்ல சூப்பரான மாடு. வேலையில என்னென்ன பழக்கிருக்காங்களா? உழவுக்கு, மரத்துக்கு, எல்லாத்துக்கும் பழக்கியாச்சு. எல்லாத்துக்குமே தெளிவா பழக்கியாச்சு. எல்லாம் பழக்கியாச்சு. சரி, எப்படி சொல்லுவீங்க பிரதர்? ஒரு 1 ரூபா சொல்லுவோம். வந்தா ஒரு 95 விட்டுறலாம். எதுவரை கேள்வி இருக்கு? கேள்வியே வரல. கால மாட்டுக்கே இன்னைக்கு விலையே இல்ல அப்படிதானே? யாருமே கேட்க மாட்டாங்க. நல்ல மாட்டுக்கு விலை இல்ல. நல்ல மாட்டுக்கு விலை இல்ல. நம்ம மேலப்பாளைய சந்தை ஸ்டார்டிங் எத்தனை மணிக்கு ஆகுது பிரதர்? காலையில 5 மணிக்கு தொடங்குது. 5 மணிக்கு தொடங்குது. எத்தனை மணிக்கு முடியுது? இன்னொரு 10-12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 12 மணிக்கெல்லாம் கரெக்டா முடிஞ்சது அப்படிதானே? சரி ஓகே. காலமாட்டு வியாபாரம் எப்போ? மழை டைம் மட்டும் தான். மழை டைம் தான் கொஞ்சம் விற்கும். இப்போ அந்த அளவு விற்காதுண்ணே. யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த வாய்க்கால்லாம் ஆத்துல தண்ணி திறந்து விட்டா விவசாயத்துக்கு வாங்குவாங்க. இப்ப விவசாயத்துக்கு யாரும் வாங்க? டிராக்டர் வச்சா ஒரே அடியா முடிச்சிருந்தாங்க. ஒரே அடிச்சு ராவிட்டு போயிடுறாங்க. இதுனா ஆனா உழவு மாட்டு வச்சு உழவு தான் நல்லது. மாட்டு வச்சு உழவு தான் நல்லது. 2 ஒட்டாங்காலண்ணே. நல்ல முகலட்சணமான காலை. கருமண்டலை கருமங்காலம் அப்படிதானே? ஆமா. பல் போட்டதா? பல் போடாது. பல் போடாது. ஆமா. 1 வருஷம் காணதா இருக்குமா? 1 வருஷம் காணதான். எவ்வளவு விலை சொல்லுதீங்க? 60,000. எதுவரை கேள்வி இருக்கு? 55 வரை கேட்டாங்க. 55 வரை கேட்டாங்க. எவ்வளவு ஃபைனலா விடலாம்? 60 கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். சரி ஓகே. வேலையில பழக்கிருக்காங்களா? வண்டியில பழகியாச்சு. சரி ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? பரவாயில்ல. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 8 காலம். இது உங்க காலம் தானா? ஆமா, அதுதான். இது ஃபுல்லா உங்களுக்கு தான்? நமக்குள்ள தானா? இதுல எப்படி கண்ணவரமா? கண்ணாரம் ஃபுல்லா கண்ணவரம் தான். இல்ல 2 பல்லு 4 பல்லா? 2 பல்லு நவால் பல்லு. 2 பல்லு நவால் பல்லு. அதான் எப்படி வேலை சொல்லியா? 1.20 1.30 1.30 1.20 அப்படி ஜோடி சொல்லிட்டு இருக்கீங்க. கேள்வி எப்படி இருக்கியா? கேள்வி பூரா 1.10 கேட்க கொடுக்க மாட்டேன். ரொம்ப குறைச்சா கேட்டுட்டு இருக்காங்க. நீ எந்த வியாபாரி? கல்யாணிபுரம். உங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். 95 43 35 89. இது கேட்கும். 2 ஒட்டாங்களா? சூப்பர் காலம் அப்படிதானே? ஆமா. அதெல்லாம் ஒரிஜினல் தான். ஒரிஜினல்
பல் போட்டதா பல் போடாதானே? பல்லே போடல. பல்லே போடல. என்னென்ன வேலைக்கெல்லாம் பழக்கிருக்கியா? தட்டு வண்டி மட்டும் பழக்கிருக்கு. தட்டு வண்டி மட்டும் தான் பழகிருக்கு. உழவு மரம் இதெல்லாம் பழக்கல. இனிமேதான் பழக்கணும் அப்படிதானே? பழக்கிடலாமா? அழகா போகும். அழகா போகும். எவ்வளவு விலை சொன்னீங்கண்ணே? 55 ரூபா சொன்ன. 5 55 தான் முடிஞ்சிருக்குண்ணே. இல்ல 48 தான் முடிஞ்சு. 48 55 சொன்னீங்க, 48 தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரேட் கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. ஆமா, வேற என்ன விலையே இல்லண்ணே. விலை இல்ல. இது எங்க இருந்து வாங்கினது? இது பெங்களூர். பெங்களூர்ல இருந்து வாங்கினது. ஓசூர் பக்கத்துல வாங்கினது. சரி 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 சரிங்க. இது எத்தனை ஆயித்து மாடு? 3000 மாடு. 3000 மாடு. இந்த மாடு எத்தனை மாசம் சனையா இருக்குயா? இது 7 மாசம் இருக்கு. 7 மாசம். கரெக்டா கண்ணுட்டி காட்டுங்க பாப்போம். கண்ணுட்டி எந்த இடத்துல இருக்கு? கரெக்டா இல்ல 7 மாசம் சனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இது கரெக்டா இந்த இடத்துல தான் இருக்கு கண்ணுட்டி. அப்படியே இந்த மாடு எவ்வளவு வாங்கிருக்கியா? 35. ஓகே. எவ்வளவு விலை சொன்னாவ? 42 ரூபா. 45 ரூபா சொன்னாங்க. 35 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே. நல்ல அருமையான மாடு. எவ்வளவு பால் இருக்கு அந்த மாட்டுல? பால் ஒரு 7 லிட்டர் வரும். 7 லிட்டர் வரும். சரி. இந்த கரெக்டா அந்த மாடு ஈந்த டைம் ஆனா எவ்வளவு ரேட்டுக்கு போவியா? 45 ரூபாய்க்கு போகும். 45 ரூபாய்க்கு போகும். வணக்கம். வணக்கம் வணக்கம். நாட்டு மாடு ஒரிஜினலா கிராஸ் ஆன இந்த மாடு? கிராஸ் வெட் தான். கொஞ்சம் கிராஸ். நம்ம ஒரிஜினல் தான். நாட்டு மாட்டுல கிராஸ். ஒரிஜினல் தான். நாட்டு மாடு தான். நாட்டு மாடு இதுதான். கண்ணு என்ன கண்ணுனே? கண்ணு காலக்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு. கறவை எவ்வளவு மாட்டுல வரும்? கறவை 2 வேளை ஒரு 6 லிட்டர் சொல்லுவாங்க. 5 லிட்டர் தெளிவா இருக்கும். 5 லிட்டர் தெளிவா இருக்கும். மாடு ஒரு 4 ஈத்து இருக்குமா 3 ஈத்து இருக்குமாண்ணே? 4 லிட்டர் இருக்கும். 4 ஈத்து இருக்கு. எப்படி சொல்றீங்கண்ணே? 33 சொல்லிச்சு. 29 கொடுத்தாச்சு. 29 கொடுத்துட்டீங்க அப்படிதானே? மாடு குணம் வாழம் எல்லாமே தங்கமா இருக்கு. தங்கமா இருக்கு. வீட்டு பாலுக்கு நல்லா இருக்கும். வீட்டு பாலுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வீட்டு பால் தான் போகுது. வீட்டு பால் தான் போகுது. இந்த மாடு இது கொஞ்சம் ஒட்டசலா இருக்க. உடசலா இருந்தாலும் கறவை இருக்குண்ணே. கறவை இருக்குண்ணே. ஆமா. மாடு என்ன கறவை கறக்குண்ணே? ஒரு 4 3 7 லிட்டர் தெளிவா இருக்கு. 7 லிட்டர் தெளிவா இருக்கு. ஒரு மாடுதான் பொடி மாடு. பல்லுலாம் நல்லா கெதியா இருக்கு. கெதியா இருக்கு. ஒரு 6 லிட்டர் தப்புறாது. சரிண்ணா சரிண்ணா சரி. எவ்வளவுனா இது ஃபைனலா விடலானே? 28 ரூபா சொல்லுது. வந்தா குறைச்சுக்கலாம். 2 மாடு தான் இருக்கு. அந்த மாடு பாத்துட்டு இருக்காங்களோ? பாக்காங்க. 2 பல்லு தான். 2 பல்லு. கண்ணுட்டி நேரக்கு இளம் தோலை தான். கண்ணு. ஆமா. என்ன கண்ணுண்ணே? காலங்கண்ணு. ஓகேண்ணே. 2 3 2 காளை. இந்த காளை என்ன இனமான காளை? இந்த காளை 2 நாட்டு மாடு தான். பல்லு எப்படி 4 பல்லா 8 பல்லா? பல்லு சேர போகுது. நல்ல ரேஸுக்குள்ளதான் நார்மல் காளையான இது. ரேஸுக்கு தான் வாங்கி கட்டிட்டு ஓடுமானு. ரேஸுக்கு தான் வாங்கி கட்டிக்க. ஆனா சாதுவால எனக்கு ரேஸ்னா பயங்கரமா இருக்கு சொல்லுவாங்களே. வளப்புலாம அப்படி இருக்குண்ணே. சரி. எவ்வளவு விலை சொன்னவனே? அவன் 90,000 சொன்னா 85,000 85 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி ஓகே ஓகே. இது எப்படி ரேஸ்க்கு எப்படி பழக்கீங்க? என்னெல்லாம் கொடுப்பீங்க? ரேஸ்க்குனா என்னென்ன தீவனம் கொடுப்பீங்கண்ணே? கொட்டை 10 விட அதுதான். 10 விட மட்டும் தான். எண்ணூர் ரேஸ் தான் போவீங்க? எங்கனாலும் அதுதான். எங்கனாலும். சரி ஓகே ஓகே. வரும்போது எப்படி காலம் வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? இப்படி மாதிரி தான் 10 வாங்க முடியாது. இதான் ஜெயிச்சு. இதான் இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க. ஓ, மன திருப்தியா வாங்கிட்டு போறீங்க. சரி. எந்த போதானே? சரி. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு 13 காலம் இருக்கு. 13 மாடுல கிராஸான பிரீடு. ஒரு காளை கண்ணு. 2 லிட்டர் இல்ல 2 லிட்டர் அதிகபட்சம் 3 லிட்டர் பால் தான் இருக்கும். நாட்டு மாடுல கிராஸ் ஆனா இந்த மாடு தலையீத்து மாடு தான். ஒரு 10 வருஷம் கவலைப்படாம வாங்கி வச்சுக்கிடலாம். இந்த மாடை வாங்கி கட்டியிருக்காங்க. அது இதுக்கான பிரைஸ் எனக்கு கரெக்டா தெரியல. பிரைஸ் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா மாடு கோணத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா பெர்ஃபெக்ட். கண்ணு மாடா? ஆமா, கண்ணு மாடு. கண்ணு காளை கண்ணு அப்படிதானே? ஆமா ஆமா. மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கணும்? மாடு 2000 கிடையாது. மாடு 2000 மாடு தான். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான் உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. காட்டு மேய்ச்சல் மாடு தான். கறவை எவ்வளவு ஒரு மாட்டுல? கறவை 9 லிட்டர் சொல்லாங்க. 9 லிட்டர் சொல்லாங்க. நவ்வால் தெளிவா இருக்கும். நவ்வால் 8 லிட்டர் பால் தப்புறாது. மாடு குணவளம் எல்லாமே சூப்பர் மாடு தான். நல்லா இருக்கு. எதுவுமே நம்ம குறை சொல்ல மாதிரி இல்ல. குறை சொல்ல இல்ல. சரி ஓகே ஓகே. ஃபைனல் எவ்வளவு விடலானே? 42 சொல்லு. குறைச்சு வந்தா பாத்துக்கிட்டு. ஒரு கண்ணுட்டி 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் உள்ள இருக்குமானே? ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாசம் கண்ணு. கிடாரி கண்ணு தான் உங்களுக்கு? பெட்டை கண்ணு தான். சரி ஓகே. தாய் மாடு எவ்வளவு பால் கறக்கூடிய மாடுனா? இது 5 இருக்கும். 5 கறக்கும். எவ்வளவு கண்ணுட்டி வேலை சொன்னாங்கண்ணே? 3000 தான் கேட்காங்க. எவ்வளவு? 3000 கேட்காங்க. நீ கொண்டு வந்து விக்கி கொண்டு வந்து 3000 கேட்க. எவ்வளவு கொடுக்கலாம் நினைச்சு வந்தீங்கன்னா? 3500 கொடுத்துலாம். 500 தக்கதெல்லாம் ரிட்டர்ன் கொண்டு போறீங்க. இது ஒரு சம்சாரி வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த கண்ணுட்டி வாங்கிட்டு போனா நல்லா மாடா உண்டாயிரும். மாடா உண்டாக்கிடலாம் அப்படிதானே? சரி சரி. ஒரு பெரிய ஐயா ஒரு 50,000 60,000 போடுறதுக்கு இந்த மாடு வாங்கிட்டு போகலாம். எருமை மாடுகள். மாடுனா இப்படிதான் இருக்குங்க. சரியான எருமை இருக்கு பாத்தீங்களா? செம்ம எருமை மாடு வர்றது வந்து ரேரு. அதிகமான எருமை மாடுகள் வராது. எப்பமா தான் எருமை மாடு வரும். இன்னைக்கு 2 எருமை மாடு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இது ஒரு 3ஆவது ஈத்து 4ஆவது ஈத்து மாடாது இருக்கும். விலை வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க விலை கொடுக்க மாட்டேங்காங்க. அனுசரிச்சு இவங்க விலை பேசிட்டு இருக்காங்க. 2மே கைப்பால் மாடு தான். கண்ணுக்குட்டி இல்ல. மாடுனா பெரிய மாடுங்க. இது நாட்டு மாடு. சரிங்களா? இது வந்து நாட்டு மாடு. நம்ம ஏரியா மாடு. சூப்பரான மாடு. கண்ணு மாடு. ஏலங்கண்ணு மாடு. தலையீத்து மாடு.
நாட்டு மாடுல கிராஸ் சரிங்களா, காலக்கண்ணு தான் போட்டிருக்கு. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வேளைக்கு 3 இல்லை 3.5 லிட்டர் பால் கண்டிப்பா கறக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டியிருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோம், அவங்க பிரைஸ்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்ல மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டான மாடு தான் சரிங்களா. மாடு பெரிய மாடுல ரொம்பவே மீடியமான சைஸ் மாடு தான். ஒரு சம்சாரி தான் வாங்கியிருக்காங்க சரிங்களா. வணக்கம். கண்ணு மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? கண்ணு கிடாரிக்கண்ணா காலக்கண்ணா? காலக்கண்ணு. மாட்டுல கறவை எவ்வளவு இருக்கு ஐயா? கறவை 4 இருக்கும். 2 தான் இருக்கும். உண்மையா சொல்லி தான் நமக்கு இருக்கும். உண்மையா 2 இருக்கும். சரி, எவ்வளவு விலை சொல்லுதியா? 37 சொன்னேன். 38 சொல்லுதியா? எதுவரை கேள்வி இருக்கு? கேள்வி 34 வரைக்கும் கேள்வி. எவ்வளவு ஃபைனல விடலாம் ஐயா?